கம்ருதீன், உன்ன மாரி ஒரு ஃப்ரெண்ட என் லைஃப்பில் நான் மிஸ்ஸே வந்து பண்ண மாட்டேன் எப்பயுமே. ஸோ நீ ஒரு கால் பண்ணால் நான் உடனே வந்துடுவேன். நீ ஒரு கால் பண்ணால் உனக்காக நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கம்ருதீனும் அரோராவும் இப்போ ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு. இது கேட்கும்போது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு தான் வந்து ஒரு குழப்பம் வருதே தவிர, இவங்க என்னமோ கிளியராக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. இப்போ அவ்வளோ பெரிய சண்டை நடந்தது, எல்லாமே பார்த்துருந்தோம். காலையிலே வந்து கம்ருதீனுக்கும் அரோராக்கும் நடந்த ஒரு சண்டைகள். இப்போ அதெல்லாம் வந்து முடிஞ்சு இப்போ வந்து நார்மலாக வந்து இப்போ ப்ராப்ளம் என்ன கம்ருதீனுக்கு அப்படின்னா, ஆதிரை கூட சேர்ந்து அவள் சொல்லி நீ வந்து ஒரு கேம் ஆடுற அப்படிங்கிறது தான் இப்போது கம்ருதீன் வைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஆனால் அரோரா வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தான் நார்மலாக இருக்காங்களே தவிர, பட் ரொம்ப க்ளோஸாக அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னால் அதை கேட்டு ஆடுற ஆள் கிடையாது அப்படிங்கிறது அரோரா நம்ம இவ்வளோ நாள் பார்த்துருக்கோம். பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ அரோரா எங்கே பேசினாலும் ஆதிரை வந்து அவங்க கருத்தை உள்ளே வைக்கிறாங்க. ஸோ இப்போது அகெயின்ஸ்டாக வந்து பேசுகிறாங்க. இப்போ அந்த ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி இப்போ அரோரா உட்கார வச்சு வந்து சொல்கிறாங்க. அப்போ அரோரா ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. கம்ருதீன், ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உன்னை என்னால் எப்பயுமே வந்து வெறுக்கவே முடியாது. நான் எப்பயுமே வந்து நம்ம இவ்வளோ நாள் இருந்ததுக்காக எப்பயுமே ரெக்ரெட் பண்ணதே கிடையாது. மனசு விட்டு சிரிச்சிருக்கேன் அவங்க கூட உட்காந்து பேசும்போதெல்லாம், உனக்காக அழுதுருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னால் வாழ்க்கையில் எப்பயுமே வந்து மறக்க முடியாது கம்ருதீன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம கம்ருதீன் இருந்துட்டு, நான் உனக்கு ஃப்ரெண்டுன்னா உனக்காக வந்து நிற்பேன். அவள் வந்து எல்லாத்தையும் வந்து ஏற்றி விட்டுட்டு ஒரு கேம் வந்து ஆடிட்டுருக்கா. நீ தான் வந்து அவள் கூட ஜாயின் பண்ணி இப்போ இந்த ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ண. இப்போ வந்து நீ என் கூட பேசலை அப்படிங்கிறது கூட வந்து ஓகே. இப்போ கானா வினோத் கூட வந்து எதுக்கு பேசலை? இப்போ அவள் ஒரு பாயிண்ட் சொன்னால, அன்றைக்கி வந்து வெளியே வந்து கானா வினோத்துக்கெல்லாம் இப்படி டைட்டில் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு விஷயத்தினால நீ பேசாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ கன்க்ளூஷனாக என்ன வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நார்மலாக சிரித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ருதீன், நான் வந்து உனக்கு வந்து வலசரவாக்கத்தில் தான் வந்து இருக்கேன். நீ எனக்கு ஒரு கால் பண்ணால், நான் ஒரு கால் பண்ணால், நீ வந்த அப்படின்னா நம்ம போய் மந்தி பிரியாணி சாப்பிட்லாம், அது சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் உனக்கு வந்து அரோரா சொல்கிறாங்க, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டை என் லைஃப்பில் நான் லூஸே பண்ண மாட்டேன். அது வந்து அப்படி லூஸ் பண்ணால் எனக்கு தான் வந்து ஒரு பெரிய இழப்பு அது. நான் அதே மாதிரி நான் வந்து நீ ஒரு கால் பண்ணி நான் வரல அப்படின்னா, நான் வந்து நீ என்னை சட்டை பிடிச்சி கேட்கலாம். ஏன்னா நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு எனக்கு கால் பண்ணால் உடனே வருவேன். சும்மா வாய் பேசுகிறது மட்டும் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து, ஸோ நீ அழுதா என்னால் பார்க்கக்கூட முடியாது கம்ருதீன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அரோரா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து திரும்பவும் பேக் டு த ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இப்போது நார்மல் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆதிரை கூட சேர்ந்து ஆடாத, நீ தனியாக ஆடு அப்படிங்கிறது தான் கானா வினோத்தும் கம்ருதீனும் வந்து இப்போ சொன்ன ஒரு அட்வைஸு. ஸோ இதுக்கு மேலே எப்படி போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.